பேதுரு சொன்னாரு, கர்த்தர் 3 தடவை நீ என்ன மறுதலிப்ப, சேவல் போறதுக்கு முன்னால 3 தடவை மறுதலிப்ப. அதே மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னடா அவர் சொன்னது மாதிரி அவன் சொல்றான், இல்ல நீங்க எங்க போனாலும் கூட வருவேன், நான் உயிரே கொடுப்பேன், நான் உங்க கூட நிற்பேன், இவனுங்கெல்லாம் நிக்க மாட்டேன், நான் கூட நிற்பேன்ற மாதிரி தான் பேசுறான். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாதுன்னு, இவர் தெரியவே எனக்கு தெரியாது, அவர் கூட நான் இல்லவே இல்லை, இவர் யாருன்னே தெரியாது. சேவல் கூவுது, எப்படி இருந்திருக்கும்ன்றீங்க? அந்த ஃபீலிங் தான் காஸ்ட் டவுன் ஃபீலிங், நொந்து போறது. ஐயோ எப்பேற்பட்ட தோல்வி வாழ்க்கையில, எப்படி நான் டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே, எப்படி கைவிட்டேன், எந்த அளவுக்கு நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம போயிட்டேன், அவ்வளவு மோசமாயிட்டேன் நான். இதுல இருந்து நான் எந்திரிக்கிறேன், இனிமே அவ்வளவுதான், நான் இனிமே இயேசுடைய சீஷன்னு சொல்லி பிரயோஜனம், இனிமே போய் நான் சுவிசேஷத்தை யாருக்கு சொல்றது, இனிமே போய் நான் என்னத்தை பிரசங்கம் பண்றது, இனிமே போய் நான் என்ன ஊழியம் செய்யறது? கண்டிப்பா யோசிப்போம். அதனால்தான் உயிர் தெளிந்த கிறிஸ்து அவன்கிட்ட வர்றாரு. என்னப்பா சௌக்கியமாங்கிறாரு, என்னுடைய ஆடுகளை நெய்ப்பாயாக, நீ என்ன நேசிக்கிறியான்ற, நேசிக்கிறேன்றான். அப்ப என் ஆடுகளை நெய். நான் ஆண்டவரே 3 தடவை மறுதளிச்சுட்டேன், நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டேன், நான்லாம் பிரசங்கியார் ஆக முடியுமா? சொல்றாரு, என்ன நேசிக்கிறியா நீ, ஆடுகளை நெய். எப்படி தூக்கி விடுறாரு பாருங்க. அவன் பழைய கதையை பேசவே இல்லை, அவரு அதை பற்றி பேசவே இல்லை. விழுந்து மல்லாக்க கிடக்கிற ஆட்டை தூக்கி நிறுத்தி வச்சு காலை நல்ல நீவி விட்டு நல்ல ரத்தம் எல்லா இடத்துலையும் போற மாதிரி பண்ணி அந்த ஆட்டை நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வைக்கிறார் இவனை பேதுருவை. அவன் பெரிய அப்போஸ்தலனாக உருவெடுக்கிறான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண எழுந்து நின்று நிமிர்ந்து நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பி இருக்கிறார்னு அதே எருசலேம்ல பயந்துகிட்டு இருந்தவன், ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன், இவரை யாருன்னே தெரியாத இருந்தவன், தெரியாதுன்னு சொன்னவன், அதே எருசலேம்ல நீங்க சிலுவையில் அறிஞ்சீங்க, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுகிறான். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? இயேசு மல்லாக்க கடந்தவனை திரும்ப தூக்கி விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? மல்லாக்க கடங்குறவர்கள் இன்னைக்கு தூக்கி விடுறார் ஆண்டவர். நான் நம்புறேன்.